ஹே ஆல்! இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியோட ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 2 பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதோட மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள் இதெல்லாமே சேர்த்துக்கிட்டேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் உப்புமே ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லியை நான் வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம எல்லாமே சேர்த்து வச்சுருந்த உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்து எடுத்துக்கணும். இப்போ சப்பாத்தி மாவு வந்து நல்லா பெருசாக வளர்த்தி எடுத்துக்கணும். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் மெலிசாவே வளர்த்திக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். தென் நம்மளோட பேஸில் வந்து நம்ம பண்ணி வச்சுருக்க இந்த மசாலா வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி செஞ்சு எடுத்துக்கணும். இப்போது அது மேலே நம்ம இன்னொன்று ஒரு சப்பாத்தி மாவை பெருசாக வளர்த்தி அது மேலே வந்து வச்சுக்கணும். லைட்டாக ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து வெளில வராது. கத்தியை வச்சு நான் மாவில் இந்தமாரி லைன் போடுற மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம மாவு ஃபுல்லாகவே பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம ரோல் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும். நம்ம பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம லைட்டாக ரோல் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஷேப்பில் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இந்த ஷேப்பை கொண்டு வந்து ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் நம்ம ரோல் பண்ணி அதை ப்ரெஸ் பண்ணாலே போதும். இந்த மாதிரி அழகான ஷேப் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். தென் கடாயில் இப்போ ஆயில் சேர்த்துட்டு நம்ம பண்ணி வச்சதை வந்து ஆயிலில் போட்டு லோ ஃப்ளேமில் 2 பக்கமுமே திருப்பி எடுத்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அது வந்து இந்தமாரி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இந்த ஸ்நாக்ஸ் வந்து ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்டியும் கூட. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாரி நான் உங்களை இன்னும் ஒரு குட்டி ஸ்டோரியில் மீட் பண்ணுறேன். பை கைஸ். ஹே ஆல்! இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியோட ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 2 பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதோட மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள் இதெல்லாமே சேர்த்துக்கிட்டேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் உப்புமே ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லியை நான் வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம எல்லாமே சேர்த்து வச்சுருந்த உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்து எடுத்துக்கணும். இப்போ சப்பாத்தி மாவு வந்து நல்லா பெருசாக வளர்த்தி எடுத்துக்கணும். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் மெலிசாவே வளர்த்திக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். தென் நம்மளோட பேஸில் வந்து நம்ம பண்ணி வச்சுருக்க இந்த மசாலா வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி செஞ்சு எடுத்துக்கணும். இப்போது அது மேலே நம்ம இன்னொன்று ஒரு சப்பாத்தி மாவை பெருசாக வளர்த்தி அது மேலே வந்து வச்சுக்கணும். லைட்டாக ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து வெளில வராது. கத்தியை வச்சு நான் மாவில் இந்தமாரி லைன் போடுற மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம மாவு ஃபுல்லாகவே பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம ரோல் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும். நம்ம பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம லைட்டாக ரோல் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஷேப்பில் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இந்த ஷேப்பை கொண்டு வந்து ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் நம்ம ரோல் பண்ணி அதை ப்ரெஸ் பண்ணாலே போதும். இந்த மாதிரி அழகான ஷேப் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். தென் கடாயில் இப்போ ஆயில் சேர்த்துட்டு நம்ம பண்ணி வச்சதை வந்து ஆயிலில் போட்டு லோ ஃப்ளேமில் 2 பக்கமுமே திருப்பி எடுத்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அது வந்து இந்தமாரி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இந்த ஸ்நாக்ஸ் வந்து ஈஸியாகவும்